ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இங்கே இந்த சட்னி எப்போ தோணாலும் சரி 12 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் நீ நார்மலாக ஸ்டீமரில் வச்சு கூட சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 பண்ணு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறது. பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3 இல்லை 4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் அடியில் இலை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை இலை இல்லைன்னா நீங்கள் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இல்லைனா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் பக்கறது ஒட்டிக்கும். அதனால் எண்ணெய் தேய்ச்சி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கீரல் போட்டுட்டு ஒரு கார்னரில் மட்டும் அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆனதும் இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஓரளவு ஒரு பாதி அளவு வேகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், பீட்ரூட்னு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எது சேர்த்தாலுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. காய் எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ இது கூடவே வந்துட்டு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி, கேரட் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிறதுனால உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் அளவாக இருந்ததுன்னா 3 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சாறை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப குலைவாக வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து ஒரு 2 விசில் மட்டும் குக்கரில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும். இது ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கையில் வந்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஓரளவு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்த பண்ணை எடுத்துக்கலாம். இதில் நம்ம பட்டர் எதுவுமே தடவ வேண்டாம். அப்படியே நம்ம இந்த மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் பேனில் வந்து பட்டர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 2 இல்லை 3 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உள்ள. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த ஒவ்வொரு பீஸ்லையுமே உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி இந்த பேனில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டு 2வது இந்த மாதிரி சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா எண்ணெய், நெய், பட்டர் எதுவுமே தேவைப்படாது. லைட்டாக போட்டாலே போதும். திரும்ப 2வது பட்டர் சேர்க்கணும் தேவையில்லை. முதல்ல நம்ம சேர்த்து அந்த பட்டர்லேயே லைட்டாக அந்த மாதிரி திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.